கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா பரளி கிராமத்தில் நான் இருக்கேன். ஒரு 2.5 ஏக்கர் 2500 வாழை சாகுபடி செஞ்சுருக்கேன். எல்லாம் ஈனாமல் நல்ல காயும் பிஞ்சுமாக இருக்கிற பருவம். இப்போ வந்து ஒரு 1200 வாழைக்கு பக்கம் காற்றுல ஒடிஞ்சு சேதமாயிருச்சு. அதை வந்து கவர்மெண்ட்டும் மாவட்ட நிர்வாகமும் வந்து ஏதாவது ஒரு பார்த்து, இன்னும் இது வரைக்கும் வந்து யாருமே பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வந்து இது எந்த விதமான புண்ணியமும் இல்லாத அளவுக்கு இப்போ பாதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எந்த தண்டுக்கோ பூவுக்கோ எதுக்குமே யூஸ் ஆகாது. நாங்கள் வந்து உடனே வாங்கி இதை சாகுபடி பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து 3-4 மாதம்தான் தண்ணியே வந்தது. இதெல்லாம் டீசலை போட்டு 100கணக்கான லிட்டர் டீசலை போட்டு லட்சக்கணக்கான ரூபா 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இது வந்து முற்றிலுமான நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற அளவுக்கு கவர்மெண்ட்டு தான் ஏதாவது ஒரு எங்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிறத என்னோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இது வரைக்கும் இந்த பரளி கிராமத்தில் ராஜேந்திரம் வடக்கு தெற்கில் லட்சக்கணக்கான ஏக்கரில் 100கணக்கான ஏக்கரில் லட்சக்கணக்கான வாழை இழப்பீடு ஆகியிருக்கு. யாருமே வந்து பார்க்கல. கொஞ்சம் தயவு கூர்ந்து வந்து பார்க்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. உங்கள் பேர்? என் பேர் வந்து சிங்காரவேல். பரளிங்க. நான் 2.5 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். அதில் பாதி வாழை உடஞ்சிருச்சு. 1200 வாழைக்கு மேலே உடஞ்சிருச்சு. இது எந்த விதமான யூஸும் ஆகாது. இலைக்கோ நாருக்கோ பூவுக்கோ எதுக்குமே ஆகாது. பூவும் பிஞ்சுமா உடஞ்சிருச்சுங்க. யாரும் பேசுறீங்கண்ணா? கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா ராஜேந்திர கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த கஜா புயல்னால ஏகப்பட்ட வாழை பயிர், நெல் பயிர் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. லட்சக்கணக்கான வாழை ஒடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பயிரும் கொண்டு வர விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க. போன வருடம் வறட்சியில் ஒன்றுமே வராமல் எல்லாம் காஞ்சி போச்சுங்க. இந்த வருஷம் மழை வந்தும் ரொம்ப புயல் அடித்து இப்படி ஆயிடுச்சு. அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது உரிய நிவாரணம் கொடுக்கலனாக்கா ஒன்றும் நாங்கள் தவாய்க்க முடியாதுங்க. இந்த நிலைமையில பேங்க்லேருந்து எங்களை தொல்லை பண்ணுறான். எல்லாம் நிறைய இது இருக்குங்க. இந்த பாருங்க, ஒரு நோட்டீஸ் கூட இப்போ அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு பேங்க்லேருந்து. நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு. ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது எங்களுக்கு இந்த கடையெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதோ இதெல்லாம் செஞ்சால் தாங்க நாங்கள் வாழ முடியும். இல்லைன்னா நாங்களாம் பொண்டாட்டி பிள்ளையோட எல்லாம் மறந்து கொடுத்துட்டு சாவரத்தை தவிர்த்து எங்களுக்கு வேலை வழி கிடையாதுங்க. ஐயாங்களாம் பார்த்து மேலே சொல்லி ஏதோ ஒன்று செய்யணும். தெற்கில் நான் இருக்கேன் சார். பி பிச்சை. அப்பா பேர் வீரமலை சார். நான் 5 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன் சார். 1 ஏக்கர் நடவு நட்டுருக்கேன் சார். 5 ஏக்கரில் ஒரு 1500 வாழை உடஞ்சி போச்சு சார். கடனை கட்ட முடியல சார். 3 வருஷம் ஆகுது சார். ஐஓபியில் நிலம் கடன் வாங்கி சார். இன்ன வரலையும் கட்ட முடியல சார். நேற்று நோட்டீஸ் வந்துருச்சு சார். ஒன்றுமே எங்களால் ஒன்றும் முடியலை சார். கடன் கட்டணும், நாங்கள் கடன் கட்ட முடியாது சார். எல்லாத்தையும் நாங்கள் தற்கொலை பண்ணிட்டு தான் சார் சாகணும். ஒன்றுமே விவசாயம் ஒன்றுமே இல்லை சார். எல்லாம் தரமட்டமாக கிடக்கு சார். வாழை, கற்பழி வாழை, ஏலாச்சி வாழை, பூவ வாழை எல்லாம் தரமட்டமாக கிடக்கு சார். நிவாரணம் எங்களுக்கு வழங்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். புயல் பாதிப்பு இந்த கரூர் மாவட்டத்துக்கு வருங்கிறது முன்கூட்டி தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் கஜா புயல் வந்து வேதாரணி அந்த பக்கத்தில் கரையை கடந்துட்டு கரூர் மாவட்டத்தில் வந்து கிராஸ் பண்ணி திண்டுக்கல்லில் போய் நிலை கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதுவும் குறிப்பாக வாழை விவசாயிகள் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளை கைக்கு பணம் வரக்கூடிய நேரத்திலலாம் அடித்து உடச்சி இருந்துச்சு. இந்த பாதிப்பை வந்து பார்க்குறதுக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து முன்கூட்டியே கூப்பிட்டு சொல்லியும் கூட இதுவரை எந்த நடவடிக்கை யாரும் வரல. வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அந்த இன்சூரன்ஸ் வந்து சரியான முறையில் கொடுக்கறது கிடையாது. இதுவரை யாரும் வாங்கினதும் இல்லை. இந்த முறையாவது அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த விவசாயிகளுக்கு எடுத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த உரிய காப்பீட்டு தொகைக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும். அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கலன்னா இந்த தடவை வேறு மாதிரி நாங்கள் அதை வேறு வழி பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு போராட்டத்தையே பண்ண போகிறேன். அது இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸு அவங்க வந்து எந்த ஒரு உதவியுமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இது வழிவகையில் இன்றைக்கி இருக்க பார்த்திங்கன்னா இந்த புயல்னால் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கு, என்ன கொடுக்குதுங்கிறத பின்னாடி அறிவித்தா கூட இவ்வளோ பாதிச்சிருக்குன்னு இந்த மாவட்டத்திலேருந்து எந்த விதமான ஒரு செய்தியுமே இதுவரை வரல. எல்லா மாவட்டமும் அறிவித்தா கூட இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பாதிச்சிருக்கு என்னங்கிற விளக்கம் வரல. ஏறத்தாழ இந்த குளித்தலை பகுதியில் 3 லட்சம் வாழைக்கு மேலே உடஞ்சி நாசமாயிருக்கு. இதுக்கு என்ன நிவாரணம் கிடைக்க போகிறது தெரியல. கிடைக்காத பட்சத்தில் வேறு வழியே என்ன செய்கிறதுனா நாங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது சூசைட் தவிர ஒரு வழி கிடையாது. எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடியது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் 1.5 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50,000 லாபத்தை பார்க்கக்கூடிய விவசாயி அடிப்படையாகவே 1.5 லட்சம் போனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கர் சேர்ந்த மாதிரி உள்ளது. 5 ஏக்கர் 5 லட்சம் 4 லட்சம் போகுது அவனுக்கு திரும்ப எந்த வழியும். மொத்தத்தில் விவசாயி வந்து எந்த காலகட்டத்திலையும் தேர போகிறதே இல்லை. தண்ணி இருக்கக்கூடிய காலத்தில் அவன் உண்டான பயிரை அவனால் கொண்டு வரவும் முடியல.
ஒன்று முழுசி வீணாக போகுது, இல்லை இயற்கையில் வந்து வீணாக போகுது. அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு மேலே தண்ணி வரப்போகிறதில்ல, காஞ்சி போய் வீணாக போகிறோம். எந்த காலகட்டத்திலையும் விவசாயி முன்னேறத்துக்கான வழிவகையே இல்லாமல் இருக்கு. பரளி கல்லுக்குட்டி கருங்காப்பிள்ளை இந்த உடனே சொல்லி போடுவாங்க, ஊரை சேர்த்து போடுவாங்க. உள்ளே போய் உள்ளே இருந்து எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை பேட்டி உள்ள வேணாம். பேட்டி உள்ள வேணாம், அது பக்கமாக தெரியும். நாங்கள் தச்சானே போதும். மான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்தா அந்த மாதிரி வந்திருக்க மாட்டோமா? இந்த வீடியோ அது மைக் எடுக்கிறப்ப தான் சவுண்டு. செய்தி நாங்கள் எத்தனை மணிக்கு எதிர்பார்க்கலாம்? மெயினாக இந்த நோட்டீஸ் தான். நடவுக்காட்டில் ஒரு பெரிய ஒரு பஸ் வாங்கலாம், வேண்டாமா நிறைய போட முடியாது. பயிர் படுத்து அங்கே
அப்படி உள்ள கிளம்பு. இந்த ஃபீல்டு கிளம்பு. இந்த விவசாயி உள்ள போங்க.